ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம இன்றைக்கி லைன் டேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அல்வா செய்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 250 கிராம் அளவு டேட்ஸை அதோட சீட்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சூடான தண்ணியில் நம்ம போட்டு ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி இருக்கும் இந்த தண்ணி. இது அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் அந்த ஊறின அந்த டேட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த 1 கப் தண்ணி இருக்கும்ல, அந்த டேட்ஸ் ஊற வச்ச தண்ணி, அதவே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கிறணும். இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் அந்த டேட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்ச நேரம் சூடாயிரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேட்ஸ் கொஞ்சம் தண்ணி எனக்கு இருந்துச்சு, அதையும் நம்ம நார்மல் வாட்டரையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரு அப்புறம் சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. வெறும் டேட்ஸை மட்டும் வச்சே நம்ம இன்றைக்கி அல்வா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா, இருந்ததை விட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நான் கிண்டிக்கிட்டு இருந்தேன். ஓரளவு நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கெட்டியாக விடணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ நல்லா கலந்து மட்டும் விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். மேக்ஸிமம் அடி பிடிக்காது, இருந்தாலும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்களா, இருந்ததை இப்போ லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அந்த பபிள்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தேன். நெய்யிலேருந்து கொஞ்சம் நெய், 1 ஸ்பூன் அளவு நெய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டு நெய்யை ஆட் பண்ணணும், அதனால் 1 ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தேன்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் இல்லாமல் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நம்ம ஃபைனலில் சேர்க்குறதுனால இப்போ ஓரளவு அப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணோம், அதே நம்மளுக்கு போதும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். பார்த்திங்களா, இப்போ நல்லாவே கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீதி இருந்த நெய்யை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் அளவு நெய் இதுக்கு தேவைப்படும். இப்போ நல்லாவே கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 நிமிஷம் அளவு மட்டும் நல்லா வேகட்டும். இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காய் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வாசத்துக்காக. இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு 7 நிமிஷம் பார்த்திங்கன்னா, அந்த நெய் நம்மளுக்கு வெளில தெரிஞ்சு வரும். அதாவது நெய் தனியாக வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, அல்வாவோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருங்க, லைட்டாக கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டு ரொம்ப ஒரு சூப்பராக நல்ல ஒரு ஹெல்த்தியான டேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அல்வா செய்கிறது நான் வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சின்னா வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.